டிரான்சிஷன் டு த கோல்டன் ஏஜ் 2032 டயானா கூப்பர் எழுதின புக்கில் கூட ஷிஃப்ட் வந்து 2013 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அந்த ஷிஃப்ட் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா June 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. June 2. இப்போ என்ன டேட்? 11th 9 days பேக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் அந்த ஷிஃப்ட் வந்து ரொம்ப இன்டென்சிவாக மாறும், ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும்போது பூமி மேலே எனர்ஜிஸ் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த இன்க்ரீஸ் ஆக யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ரெண்டே சாய்ஸ். ஒன்று வெஜிடேரியனாக மாறு, இல்லைன்னா பாடி வெக்கேட் பண்ணி போயிட்டே இருக்கும். ஃபினிஷ். இது எந்த கவர்மெண்ட்டாலும் ஸ்டாப் பண்ண முடியும். இது யூனிவர்சல் கவர்மெண்ட் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிச்சு, டிக்ளேர் பண்ணிச்சு. ஓகே, அது பிரகாரம் போயிட்டே இருக்கும். சுனாமி வரலாம், பூகம்பம் வரலாம், வால்கானிக் எரப்ஷன்ஸ் வரலாம், கொரோனா தாத்தா கூட வரலாம், என்ன வேணாலும் வரலாம். யாரெல்லாம் மெடிடேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்யூன் சிஸ்டம் ஒன்று வரும். அந்த ஸ்பிரிச்சுவல் இம்யூன் சிஸ்டம் மூலமாக அவங்க இருப்பாங்க. அந்த புக்கில் கூட சொன்னாங்க 40 to 50% வேர்ல்டு பாப்புலேஷன் வில் பி வைப்ட் ஆஃப். இந்த பூமியில் இருக்கிற அனிமல் பாப்புலேஷன் கூட 60%